So in this class we are going to learn about gravitation. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 masses எடுத்துக்கலாம். இப்போ 2 masses எடுத்துங்க. இது mass m1, இது mass m2 ன்னு எடுத்துங்க. இந்த 2 masses are separated by distance r. இல்லைன்னா d ன்னு எடுத்துங்க. Distance by which these two masses are separated is known as r ன்னு எடுத்துங்க. இப்போ இந்த masses anywhere in the universe எங்க இருந்தாலும் சரி, ஒரு மாஸ் வந்து இன்னொரு மாஸ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவாண்டிட்டி. சரிங்களா? இதுக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். இந்த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் பை யூசிங் நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் மாஸ் ஆன் another மாஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ். அடுத்து வந்து இந்த மாசஸ் சைஸ் அதிகம், அதாவது மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அதனால டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டோம். இந்த மாசஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? கம்மியா இருக்கும். இதே டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். பக்கத்துல மாஸ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமா ஆக்ட் ஆகும். அப்படின்னா ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் எப்படி வேரி ஆகுது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா வேரி ஆகுது. சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்சுவலா இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து வேரிஸ் எப்படி இருக்கும்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸா இருக்குன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இந்த மாசஸ் வந்து பாயிண்ட் சைஸா இருக்கணும். இந்த மாசஸ் வந்து பாயிண்ட் சைஸா இருக்கணும். பாயிண்ட் சைஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் தி பாடி வந்து கம்பேர் டு தி டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும் சைஸை விட கம்பேர் பண்ணும்போது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சன் அண்ட் எர்த் எடுத்துங்க. சன் எர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பை விச் சன் அண்ட் எர்த் செப்பரேட்டட் இஸ் தேர்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி கிரேட்டர் தென் சைஸ் ஆஃப் தி சன் அண்ட் எர்த்னு வருது. அதனால சன் எர்த் வந்து நம்ம பாயிண்ட் மாசஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த பாயிண்ட் மாசஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஒரேல 2 புரோட்டான்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுங்க. 2 புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு வச்சுங்க. அப்போ கம்பேர் டு தேர் சைஸ் வந்து டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் பை தேம் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா இது பாயிண்ட் மாசஸா ட்ரீட் பண்ண மாட்டோம். அப்போ பாயிண்ட் மாசஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஷுட் பி வெரி லெஸ் கம்பேர் டு டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் அப்படின்றது தான் பாயிண்ட் மாசஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பாயிண்ட் மாசஸா இருந்தா மட்டும் தான் இந்த ஃபோர்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் வரும். அதனால தான் இந்த நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ல இந்த 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 லாக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. இதுக்கு என்ன பேர் சொல்றேன்னா, இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்றோம். இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்க நல்லா கவனிங்கப்பா. இந்த ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மாசஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க, F = G m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ்க்கு வந்து ஃபார்முலா m1 m2 by r ஸ்கொயர். இந்த G என்றது என்ன சொல்றோம்னா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்டா யூஸ் பண்றோம். ஆனா இந்த கான்ஸ்டன்ட் வந்து எல்லா பாடிக்குமே சேம். எந்த பாடி எடுத்தாலும் சரிப்பா, சன்னு, எர்த்து, மூணு, எந்த யூனிவர்ஸ்ல எந்த ஸ்டார் எந்த பாடி எடுத்தாலும் இந்த G வந்து கான்ஸ்டன்ட். அதனாலதான் இது என்ன சொல்றோம்னா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். இது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், இது கிராவிடேஷன்ல சொல்றதுனால இதுக்கு பேர் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அது இல்லாம ஏன் இது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்றேன்னா இன்னொரு மீனிங் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாடிஸ் இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். சப்போஸ் இந்த பாடிஸை வந்து ஏர் மீடியம்ல பிளேஸ் பண்ணாலும், வேக்யூம்ல பிளேஸ் பண்ணாலும், வாட்டர்ல எந்த மீடியம்ல பிளேஸ் பண்ணாலும் ஃபோர்ஸ் வந்து டு நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். இந்த கேபிட்டல் G வேல்யூ வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம் வருது. அதே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் வரும். வாட்டர்ல பிளேஸ் பண்ணும்போது 1/80 டைம்ஸ் ஆயிரும் கம்பேர் டு வேக்யூம்னு எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் 12th. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் வந்து KQ1 Q2 by r ஸ்கொயர்னு பார்த்துருப்பீங்க. இந்த K-ன்றது 1/4πε0ன்னு சொல்லிட்டு இது டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? மீடியம் பொறுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் மாறும். அதனால தான் இந்த K வந்து நம்ம யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்றது இல்லை. ஆனா இந்த கேபிட்டல் G வந்து சேம் ஃபார் ஆல் த மீடியம் வரதுனால இது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஸோ கேபிட்டல் Gக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கு என்ன யூனிட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா F = G m1 m2 by r ஸ்கொயர் தெரியும். ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு உங்களுக்கு யூனிட் கேட்டாங்கன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்துக்கங்க. அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. அதுல என்ன பிசிக்கல் குவான்டிட்டி யூனிட் வேணுமோ அதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்றது வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ G இங்க வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா F இந்த r ஸ்கொயர் இங்க வந்துடும், டிவைட் பை m1 m2 அப்படின்னு நமக்கு வந்துருது. ஓகேங்களா?
இப்போ வந்து ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் சொல்லுங்கப்பா, நியூட்டன் வருது. ஆர் ஸ்கொயருக்கு என்ன வருது சொல்லுங்க, மீட்டர் ஸ்கொயர். மாஸ்க்கு வந்து கிலோகிராம் 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 ஸ்கொயர் டிவைட் பை கிலோகிராம் ஸ்கொயர் வருதுன்னா பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இதுதான் யூனிட் ஆஃப் ஜி வருது. வேல்யூ ஆஃப் ஜி என்ன பார்த்தீங்கன்னா 6.67 into 10 power minus 11 Newton meter square per kilogram. This is the value of universal gravitational constant. ஓகேங்களா, universal gravitational constant equal to 6.67 into 10 power minus 11 Newton meter square per kilogram square. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு. சரி, இப்போ வந்து நான் ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எப்படி வரும்னா பாருங்க, ஜிக்கு என்ன ஃபார்முலா, FR ஸ்கொயர் பை M1 M2 தானப்பா இருக்கு. அப்போ இந்த இந்த இது G ஈக்குவல் டு நம்ம FR ஸ்கொயர் M1 M2 போடுறோம். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா Gக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா MLT பவர் -2, ஆருக்கு டைமென்ஷன் ஃபார்முலா L பவர் 2 டிவைட் பை மாஸ் இருக்கு இல்லையா. மாஸுக்கு வந்து டைமென்ஷன் வந்து இந்த M1க்கு ஒரு M போடுங்க, M2க்கு ஒரு M போடுங்க. அப்போ இந்த M கேன்சல் ஆயிருச்சு. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இஸ், இந்த M மேலே போச்சுன்னா M பவர் -1, L இங்க இருக்கு, இங்க ஒரு L இருக்கு, கரெக்டுங்களா. L பவர் 3 வந்துருது. ஓகேங்களா, L பவர் 3 வந்துட்டு இங்க T பவர் -2 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்றீங்களா பார்க்கலாம். தேர் மே பி பிசிக்கல் குவான்டிட்டி, இட் வில் ஹேவ் நெகட்டிவ் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். தேர் மே பி ஏ பிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹாஸ் நெகட்டிவ் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ப்பா. அதாவது ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் ஆஃப் மாஸ் நெகட்டிவா இருக்கலாம்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ் வருமா? ட்ரூ. வெரி குட். என்ன இங்க பாருங்க, ட்ரூ தான். இங்க பாருங்க, இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ஜி இருக்கு இல்லைங்களா, கேபிட்டல் ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் என்னது, பவர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் நோன் அஸ் டைமென்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பவர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் நோன் அஸ் டைமென்ஷன். ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி என்னது, மாஸ், லெங்த், டைம், அப்படி தானப்பா. இப்போ பாருங்க, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தா மாஸ் பவர் என்ன இருக்கு, -1 தானே இருக்கு. அப்போ டைமென்ஷன் ஆஃப் மாஸ் இன் தி கேஸ் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் நெகட்டிவ். இப்போ ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டில ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி வாட் இஸ் தி டைமென்ஷன் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் மாஸ் இன் தி கேஸ் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா -1 ன்னு சொல்லணும். வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் லெங்த் ஃபார் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேட்டா 3 ன்னு சொல்லணும். வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் டைம் ஃபார் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொன்னா -2 ன்னு சொல்லணும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா இது மாஸுக்கு வந்து டைமென்ஷன் வந்து நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த பிசிக்கல் குவான்டிட்டில அப்புறமா சொல்றேன் நான். ஒரு சில டைம்ல நம்ம क्वेश्चन கேட்கலாம், ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு which of the following is not நெகட்டிவ் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ 4 ஆப்ஷன்ல எது நெகட்டிவ் டைமென்ஷன் வருது அதை விட்டுட்டு நெகட்டிவ் டைமென்ஷன் வராம இருக்கிறத நம்ம ஆன்சர் எழுதணும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம 2 மாசஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 மாசஸ் வந்து செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2 மாசஸ் இருக்கு. those 2 masses are separated by certain distance இருக்குப்பா. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணிருக்குன்னா, ஃப்ரம் சென்டர், அதாவது ஸ்பெரிக்கல் பாடிக்கு மட்டும் மொத்த மாசும் சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதுதான் நியூட்டன் கண்டுபிடிச்சிருந்தாரு. இப்போ 2 பாடி ஸ்பெரிக்கல் பாடியா இருந்து எவ்வளவு சைஸா இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் கம்மியா இருந்தாலும் ஸ்பெரிக்கல் பாடியா இருந்துச்சுன்னா அதனுடைய மாசஸ் வந்து சென்டர்ல தான் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை பாயிண்ட் சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாடி பாருங்க, மாஸ் M1 எடுத்துங்க, இதுக்கு மாஸ் M2 எடுத்துக்கங்க. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் வந்து R எடுத்துட்டோம். இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாடி வந்து இது ஃபர்ஸ்ட் பாடி, இது செகண்ட் பாடி. ஃபர்ஸ்ட் பாடி வந்து செகண்ட் பாடி மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுப்பா. இந்த ஃபோர்ஸ் வந்து F2, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபர்ஸ்ட் பாடி ஆன் செகண்ட் பாடி வந்து F2 எடுத்துங்க. இது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction இருக்கும். அதனால செகண்ட் பாடி will exert force on the first body, அது F1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ F1 and F2 வந்து எப்படி இருக்கு பாருங்க, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர். கரெக்டா, M1 எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் M2 மேல F2 எடுக்கிறோம். அது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction இருக்கு. இப்போ இந்த ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த மேக்னிட்யூட் ஆஃப் F1 F2 எடுத்தோம்னா என்ன வரும்னா Gm1 M2 by R ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதே வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும்னா என்ன பண்ணும், R பார் போட்டு R கேப்னு போட்டுங்க. ஏன் ஆர் கேப் போடுறேன்னா, எலாங் தி லைன் ஜாயினிங் தி சென்டர்ஸ் ஆஃப் மாசஸ் தான் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இந்த ஆர் வெக்டார் இருக்கிற டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் இருக்கு. அதனாலதான் ஆர் கேப் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இது வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறோம். இருந்தாலும் உங்களுக்கு ஆர் கேப் பண்றது யூனிட் வெக்டார் தானே. யூனிட் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஆர் பார் டிவைட் பை மாட் ஆர்னு தெரியும் இல்லையா. சோ இந்த ஆர் கேப் வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ வெக்டார்ல எஃப் பார் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, Gm1 M2 இன்டு ஆர் பார் டிவைட் பை
இந்த ஆர் கேப் ஆர் பார் பை மாட் ஆர் போடுவோம் இல்லையா, ஆல்ரெடி இங்க மாட் ஆர் என்ன மேக்னிட்யூட், இங்க ஆர் ஸ்கொயர் இருக்கு, மாட் ஆர் ரெண்டுத்துமே சேர்ந்து ஆர் கியூப்னு வருது. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. அதாவது இங்க வந்து ஜென்ரலா உங்களுக்கு வந்து மேக்னிட்யூட் மட்டும் பார்க்கும்போது F = G m1 m2 by r ஸ்கொயர் தானே போடுவோம். ஓகேங்களா, சரி ஆர் ஸ்கொயர்னு எழுதுவோம். அதே வெக்டார் ஃபார்ம்ல எழுதும் போது எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. நமக்கு ஃபோர்ஸ் வந்து F = G m1 m2 r bar divided by r cube இருக்கு. இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. Force between two masses, gravitation force between two masses in vector form varies inversely proportional to cube of the distance அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸுங்களா? Force exerted by one mass on another mass in vector form is inversely proportional to cube of the distance by which they are separated அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இது மேக்னிட்யூடா தான் இப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்குமே தவிர இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க கியூப் கேன்சல் பண்ணா ஆர் ஸ்கொயர் ஆயிரும். இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் தான் கரெக்டான டெஃபினேஷன். இங்க பார்த்துட்டு உடனே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் அப்படின்னு நீங்க கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா, அப்ப ஃபோர்ஸ் ஆல்வேஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபோர்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம் ஃபோர்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கியூப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் சொன்னது தப்பான ஸ்டேட்மெண்ட். சும்மா மேக்னிட்யூடுக்காக நம்ம வெக்டார்ல வரணுன்றதுக்காக இப்படி வந்து நம்ம ஃபார்முலாவே இப்படி டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, சரி இப்போ நான் வந்து நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனை டிஃபைன் பண்ற பாருங்க. எப்படி டிஃபைன் பண்றேன்னா, இங்க ஃபோர்சஸ் வந்து எல்லாம் லைன் ஜாயினிங் தி சென்டர்ஸ் ஆஃப் தி மாசஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ சொன்னது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொன்னா அதான் நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் டெஃபினேஷன். இப்போ நான் நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க. நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ஸ்டேட்ஸ் தட் force between any two point masses anywhere in the universe is directly proportional to product of masses and inversely proportional to square of the distance between them, and it acts along the line joining the centers of masses. இதுதான் நியூட்டன்ஸ் யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். சரி, ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, சரிப்பா. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுறேன். இங்க மாஸ் வந்து m1 வந்து 1 கிலோகிராம் எடுத்திருக்கோம், 1 கிலோகிராம் எடுத்திருக்கு. அடுத்து m2 வந்து ஒரு 10 lakh கிலோகிராம் எடுக்கிறேன்னு வச்சுங்கப்பா. 10 lakh கிலோகிராம் எடுத்திருக்கேன். m2 வந்து வெரி கிரேட்டர் கம்பேர் டு m1. இப்போ வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை m1 ஆன் m2 மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் f2 னு வச்சுங்க, m1 மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் f1 வச்சுங்க. மேக்னிட்யூட் ஆஃப் f1க்கும் மேக்னிட்யூட் ஆஃப் f2க்கும் ரிலேஷன் கேட்கிறேன். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஷன், லெஸ் தென் ஒரு ஆப்ஷன், கிரேட்டர் தென் ஒரு ஆப்ஷன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஒரு ஆப்ஷன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. f1 அண்ட் நீங்க பாருங்க, m1 வந்து 1 கிலோகிராம், m2 வந்து 10⁻7 கிலோகிராம், அதாவது 10 lakh கிலோமீட்டர் 10 lakh கிலோகிராம் அப்படி எடுத்திருக்கேன். அப்போ ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் பாடி வந்து f2 எடுத்துருக்கோம், ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பாடி f1 எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே மேக்னிட்யூட் ஆஃப் இதுக்கு வந்து ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு வருமா, எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்குப்பா. ஓகே, இது கரெக்டான ஆன்சர் வந்து வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கேன். ஈக்குவல் ஏன்னா இந்த f1 அண்ட் f2 ஆர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிட்யூட், சோ தட் ஈக்குவல் தான் வரும். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டுலாம், நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் f1 and f2 இருக்கு இல்லைங்களா. இப்போ கொடுக்குற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க. mod of f1 is equal to mod of f2, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து f1 bar is equal to minus f2 bar. தேர்ட் ஆப்ஷன் வந்து both are correct, both a and b are correct, both a and b are correct. சரிங்களா. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து both a and b are wrong, both a and b are wrong. எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்கப்பா. கொஸ்டின் உங்களுக்கு புரியுது. இப்போ 2 மாசஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 மாசஸ் வந்து m1 m2 இருக்கு, இதுக்கு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் mod f1 equal to mod f2, செகண்ட் வந்து f1 bar equal to minus f2 bar, தேர்ட் வந்து both a and b are correct, both a and b are wrong. ஸோ இது கரெக்டான ஆன்சர், வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஏன்னா மேக்னிட்யூட்ல பார்க்கும்போது ஈக்குவல், வெக்டார்ல பார்க்கும்போது டைரக்ஷன் பார்க்கணும். f1 f2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால a b ரெண்டுமே கரெக்ட்னால ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா, இப்போ 2 மாசஸ் இருந்துச்சுன்னா அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது, இது f1 இருக்கு, இது f2 இருக்கு. இந்த ஃபோர்ஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அடுத்து இந்த ஃபோர்ஸ்க்கு என்னென்ன கான்செப்ட் நம்ம சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு எடுத்துக்கலாமா, இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. அடுத்து வந்து இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், f1 and f2 ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ அதனால இந்த ஃபோர்ஸ் கிராவிடேஷன், எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. அடுத்து கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர்னு வருது. ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம்,
மீடியம். ஓகேங்களா? அடுத்து ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா? 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று வருது. சார்ஜஸ் 2 டைப்ஸ் இருக்குனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கலாம், ரிப்பல்சிவா இருக்கலாம். ஆனா மாஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே, m வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே. ஒரு டைப் ஆஃப் மாஸ் மட்டும் இருக்கிறதுனால அப்போ வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கணும். அப்போ எதர் அட்ராக்டிவா இருக்கணும் இல்லைன்னா ரிப்பல்சிவா தான் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா ஒரு பாடி எடுத்து நம்ம டிராப் பண்ணுவோம், எர்த் அட்ராக்ட் தானே பண்ணிக்குது. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, இட் இஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் என்ன சொல்லி இருக்கும், அட்ராக்டிவ். இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், ஆல்வேஸ் அட்ராக்டிவ். சரிங்களா? ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அடுத்து வந்து ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ இங்க m1 இருக்கு, இங்க m2 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து m1 வந்து m2 மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் F ன்னு எடுத்துக்கலாம். இப்போ m3ன்னு ஒன்னு வந்திருக்கு, m3ன்னு வந்திருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, m3ன்னு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் m1 m2 மட்டும் இருந்துச்சு. அப்போ m1 m2 மட்டும் இருக்கும்போது m1 எக்ஸர்டட் ஃபோர்ஸ் ஆன் m2 வந்து F பா. இப்போ m3ன்னு ஒரு ஃபோர்ஸ், m3ன்னு ஒரு பாடி பிளேஸ் பண்ணதுனால இப்போ m1 வந்து m2 மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் f டாஷ்னு எடுத்துக்கிறேன். அப்ப f டாஷும் f வந்து ஈக்குவல் சொல்லலாமா நாட் ஈக்குவல் சொல்லலாமா? நல்லா யோசிச்சு சொல்லணும் ஆன்சர். பாருங்க, 2 மாசஸ் m1 m2 இருக்குப்பா, m3 கிடையாது. அப்போ வந்து m1 எக்ஸர்டட் ஃபோர்ஸ் ஆன் m2 வந்து f ன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து m3 வந்து கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். m3 பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை m1 ஆன் m2 வந்து f டாஷ்னு எடுக்கிறேன். அப்ப f டாஷும் f1 ஈக்குவலா நாட் ஈக்குவலா, அவ்வளவுதான் கேட்டிருக்கும். கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த ஈக்குவல், வெரி குட், ஈக்குவல். அதாவது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் பாடி ஆன் அனதர் பாடி, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் தேர்ட் பாடி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் தேர்ட் பாடி அப்படி சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இது என்ன சொல்றோம்னா டூ பாடி இன்டராக்ஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்னா டூ பாடி இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். டூ பாடி இன்டராக்ஷன் என்ன சொல்லுங்க? அதாவது டூ பாடி இன்டராக்ஷன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் நைபரிங் பாடி. அப்போ டூ பாடி இன்டராக்ஷன் நீங்க சொல்றேன்னா மெயின், அப்போ மெனி பாடி இன்டராக்ஷன் வரும். அது கிராவிடேஷனல் இது சாரி இதுல நியூக்ளியர் பிசிக்ஸ் நடத்தும் போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து மெனி பாடி இன்டராக்ஷன்ஸ் வரும். எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கோ அது பொறுத்து மாறும் ஃபோர்ஸஸ் எல்லாம். டூ பாடி இன்டராக்ஷன்ஸ் வராது. ஓகேங்களா? இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டூ பாடி, அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் டூ பாடி இன்டராக்ஷன், மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் டூ பாடி இன்டராக்ஷன்ஸ் தான். ஆனா நெட் ஃபோர்ஸ் ஆன் m2 வந்து மாறும். இப்போ m1 வந்து m2 மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, m3 வந்து m2 மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இது வந்து ஒரு f3 ன்னு வச்சீங்க, இது f1 வச்சீங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் மாறும். ஆனா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் மாறாது. ஸோ அதனால என்ன சொல்றோம்னா இது டூ பாடி இன்டராக்ஷன் சொல்றோம். ஆல்ரெடி நம்ம ஒர்க் எனர்ஜி பவர்ல இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன சொன்னோம். அப்ப இங்க பாக்குறது வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே இது. அப்ப இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் வந்து இனி ரவுண்ட் ட்ரிப் வந்து ஜீரோவா இருக்கணும். நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் இனி ரவுண்ட் ட்ரிப் வந்து ஜீரோவா இருக்கும். இல்லைன்னா அந்த ஒர்க் டன்னால எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர், இண்டிபெண்டன்ட் ஆஃப் மீடியம், இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். அடுத்து இது என்ன சொல்றோம் பாருப்பா, டூ பாடி இன்டராக்ஷன். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கும் பாருங்க, இட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒரு டூ பாடி இன்டராக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுங்க, டூ பாடி இன்டராக்ஷனா இருந்தாதான் இப்போ நான் சொல்றதை வந்து பண்ண முடியும். இப்போ இது ஒரு பார்ட்டிகல் எம்னு வச்சுங்க, இது m1, இது m2, இது m3ன்னு இருக்குன்னு வச்சுங்கப்பா. இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஃபோர்ஸ் ஆன் ஒன் பார்ட்டிகல் பை குரூப் ஆஃப் அதர் பார்ட்டிகல்ஸ் வரும்போது இது r1 டிஸ்டன்ஸ், இது r2 டிஸ்டன்ஸ், இது வந்து r3 டிஸ்டன்ஸ். அது மாதிரி ஒரு nth பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுங்க, அது மாஸ் mn எடுத்துட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் rn எடுத்துங்க. இப்போ ஃபோர்ஸ் ஆன் எனி பாடி இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப், இதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் இன் கிராவிடேஷன், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் இன் கிராவிடேஷன். Principle of superposition என்ன சொல்லுதுன்னா force on any one body due to other bodies, other group of bodies is equal to vector sum of force due to individual bodies அப்படின்னு எடுத்துக்கிறோம். vector sum of force due to individual bodies அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது டூ பாடி இன்டராக்ஷனா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி வெக்டார் சம் எடுக்க முடியும். மெனி பாடி இன்டராக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுக்க முடியாது. அதனால தான் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் அங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல வராது. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் எனி ஒன் பாடி டியூ டு குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நமக்கு வருது. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்ல இருந்து ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் என்னன்றது உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு மாஸ் m1 எடுக்கிறேன்,
அடுத்து வந்து ஒரு மாஸ் m2ன்னு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு மாசஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லொகேஷன் தரேன். எந்த லொகேஷன்ல தேர்ட் பார்ட்டிகல் பிளேஸ் பண்ணோம், 0.1, 0.2, 0.3ன்னு 3 லொகேஷன் கொடுத்துருக்கேன். இந்த 3 லொகேஷன்ல எந்த பிளேஸ்ல தேர்ட் பாடியை பிளேஸ் பண்ணா இந்த ரெண்டு பாடினால ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். கொஸ்டின் புரியுதுங்களா? two bodies mass m1 m2 are separated by distance r. Now I am going to place third body. That third body in which place I supposed to place so that it may be in equilibrium. It may be in equilibrium னா அந்த பாடி மேல தேர்ட் பாடி பிளேஸ் பண்ற பாடி மேல இந்த m1 m2 ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணல இல்லையா, அந்த ரெண்டு பாடி எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா வரணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 0.1ல பிளேஸ் பண்ணா m1 m2 ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வராது. அதாவது நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வரணும்னா அட்லீஸ்ட் 2 ஃபோர்ஸ் இருக்கணும், அது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கணும், அதுக்கு அடுத்து இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா போதும். மேக்னெட்டிக் ஈக்குவலா இருந்தா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வந்துடும். அப்போ வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த மாச 0.2ல பிளேஸ் பண்ணும்போது தான் m1 வந்து இந்த தேர்ட் மாசம் வந்து ஸ்மால் எம்னு எடுத்துங்க. m1 வந்து அட்ராக்ட் பண்ணும்போது இந்த f1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, m2 வந்து இந்த இது அட்ராக்ட் பண்ணும்போது f2 ஃபோர்ஸ் இப்படி அட்ராக்ட் பண்ணும். இது ரெண்டுமே ஆப்போசிட்டா வருது. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஃபோர்ஸ் இருக்கணும், அடுத்து ஆப்போசிட்டா இருக்கணும். இது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு வரும். அப்போ 0.2ல தான் இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால 0.2ல தான் ஈக்லிபிரியம் கண்டிஷன் வரும். சரி, இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா m1 and m2 are separated by distance r, where we supposed to place third body so that it is in equilibrium. Where it has to be placed na either from first body இல்லனா செகண்ட் பாடி கேட்டிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து ஒரு x டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணி x கண்டுபிடிச்சறேன். இல்ல செகண்ட் பாடியில இருந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த இந்த x கண்டுபிடிச்சது இந்த மொத்த டிஸ்டன்ஸ்ல இருந்து x கழிச்சிருங்க, செகண்ட் பாடியில இருந்து டிஸ்டன்ஸ் வரப்போகுது. அவ்வளவுதானப்பா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா two masses m1 and m2 are separated by distance r. Third body m we are placing so that it is in equilibrium. So what is the distance of the position of third body from m1 where it is equilibrium கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்படினா வெக்டார் மெத்தட்ல பார்த்தோம்னா f1 bar plus f2 bar is equal to 0 போடணும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரணும். f1 க்கு f2 க்கு ஆங்கிள் எவ்வளவு இருக்கு? 180 டிகிரி தானே இருக்கு. two vectors ஆங்கிள் 180 டிகிரி இருந்துச்சுன்னா அப்ப ரிசல்டன்ட் வெக்டார் என்ன வரும்னு சொல்லி f1 - f2 equal to 0. கரெக்ட்டுங்களா? அப்படினா f1 is equal to f2 ன்னு வந்துருச்சு. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் பை ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லுங்க? gm1 into m. இந்த ரெண்டு பார்ட்டிகிள் m1 வந்து m மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து gm1 by m divided by இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுப்பா? x. டிஸ்டன்ஸ் between first particle and third particle x ஸ்கொயர் போடாச்சு. செகண்ட் பார்ட்டிகல் தேர்ட் பார்ட்டிகல் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க? gm2 m divided by r minus x whole square அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இங்க வந்து m கேன்சல் பண்ணிரலாமா? கேன்சல் பண்ணியாச்சு, g கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ g கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம r minus x divided by x whole square இந்த இது வந்து இங்க கொண்டு போயிருங்க. r minus x by x whole square is equal to m2 by m1 போட்டுருங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. r minus x divided by x is equal to square root of m2 by m1 அப்படின்னு வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணலாம்? r by x minus 1 ன்னு வரும். ஓகேங்களா? is equal to root of m2 by m1 வந்திருக்கு. இந்த மைனஸ் 1 எந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு? பிளஸ் 1 ஆயிரும். ஸோ r by x is equal to 1 plus root of m2 by m1. கரெக்ட்டுங்களாப்பா? அப்படி வந்திருக்கு. இப்போ நமக்கு x தான வேணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் தி தேர்ட் பார்ட்டிகிள் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் வேர் இட் இஸ் ஈக்லிபிரியம். ஸோ x ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இது மொத்தம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ r divided by 1 plus root of m2 by m1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை செகண்ட் பார்ட்டிகிள் இருந்து வேணும்னா அப்ப இங்க m1 by m2 போட்டுங்க, கரெக்டா வந்துடும். சரி, இப்போ இந்த ஃபார்முலா கரெக்டா தப்பான்னு எப்படி செக் பண்றது பாத்தீங்கன்னா, ஒருவேளை m1 m2 ஈக்குவலா இருந்தா இந்த m எங்க இருக்கணும்? மிடில்ல தானே இருக்கணும். அப்ப m மிடில்ல இருக்கணும், x வந்து r by 2 தானே வரணும். சோ m2 equal to m1 போடுங்க, mm கேன்சல் ஆயிட்டு 1 வந்துரும். சோ 1 plus 1 2 r by 2 வந்துருச்சு இல்லீங்களா? So this is the formula to find the position of third particle between two particles when they are separated r distance so that it is in equilibrium. அப்ப புரிஞ்சுங்களா? அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு தேர்ட் பார்ட்டிகிள் எந்த பிளேஸ்ல பிளேஸ் பண்ணா ஈக்லிபிரியம் வரும்னா r by 1 plus root of m2 by m1 அப்படி நமக்கு வந்திருக்கு. இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்கப்பா. இது வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இங்க ஒரு மாஸ் m பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்க ஒரு மாஸ் m பிளேஸ் பண்ணியிருக்கேன், இங்க ஒரு மாஸ் m பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து ஒரு m dash பிளேஸ் பண்ணியிருக்கேன். What is the force on m dash by these three equal masses? சைடு வந்து ஸ்கொயருக்கு சைடு வந்து a ன்னு எடுத்துட்டோம். அதாவது 3 masses வந்து ஈக்குவல் masses m ன்னு 3 corners of a ஸ்கொயர்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோர்த் மாஸ் m dash வந்து ஃபோர்த் கார்னர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். What is the force exerted by these 3m, இந்த m இந்த m இந்த m on m dash ன்னு क्वेश्चन கேட்டிருக்கோம். சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணனும்? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் தான் யூஸ் பண்ணனும். எப்படி பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தானே.
அப்ப இந்த m வந்து இந்த m dash அப்படி அட்ராக்ட் பண்ணும், அது f dash f னு வெச்சுங்க. இந்த m இது மேல எக்ஸைட் பண்ற, இது f னு எடுத்துங்க. இந்த f இந்த f ஈக்குவல் மேக்னிட்யூட், ஏன்னா சேம் மாஸ் சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா இங்க இந்த கார்னர்ல ஒரு மாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாஸ் எக்ஸைட் பண்ற பவர்ஸ் வந்து கொஞ்சம் மேக்னிட்யூட் டிஃபரெண்டா வரும், f dash னு வச்சுக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. நமக்கு இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் வந்து மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி தானே வருது. டூ ஃபோர்ஸஸ் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி ஈக்குவலா இருந்தா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் வெக்டார்ல, ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்து மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து f√2 கரெக்ட்டுங்களா? சரி, அப்படின்னா இந்த ஃபோர்ஸுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து f√2ன்னு எடுத்துக்கோங்க. f√2ன்னு எடுத்தாச்சு, ஓகேவா? அதாவது டூ ஈக்குவல் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து f√2 இருக்கும். அடுத்து வந்து ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆங்கிளை பைசெக்ட் பண்ணிருப்போம், ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ணிக்கும். அப்போ ஆங்கிளை பைசெக்ட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு, எலாங் தி டயகனல் இருக்கும். இந்த எஃப்க்கும் இந்த எஃப்க்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எலாங் தி டயகனல் இருக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு நம்ம இந்த மாஸ் வந்து f dash ஃபோர்ஸ் இந்த m dash மேல எக்ஸர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த f√2வும் இந்த f dash சேம் டைரக்ஷன்ல இருக்கும். சோ தட் இப்போ f டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் m dash ஈக்குவல் டு f√2 பிளஸ் f dash அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தனித்தனியா கண்டுபிடிப்போம். f க்கு என்ன ஃபார்முலா, இந்த f க்கு gm ஸ்கொயர் m into m dash டிவைட் பை a ஸ்கொயர், கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த f dash இருக்கு இல்லையா, அந்த f dash ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க, g இந்த m into m dash m dash போட்டு டிவைட் பை டயகனல் லெங்த் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் m and m dash வந்து டயகனல் லெங்த் எவ்வளவு, ஸ்கொயருக்கு வந்து சைடு லெங்த் a ன்னு இருக்கா, டயகனல் லெங்த் வந்து a√2. அப்ப இங்க என்ன பண்ணும், a√2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கங்கப்பா. இப்போ இந்த f வேல்யூயும் f dash வேல்யூயும் ஒன்னு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப f என்ன வருது பாருங்க, g m dash டிவைட் பை a ஸ்கொயர், இங்க ஒரு √2 இருக்கு கரெக்ட்டுங்களா, இந்த √2 அப்படியே போட்டுங்க. அடுத்து f dash என்ன ஃபார்முலா பாருங்க, gm dash டிவைடட் பை a, இந்த a ஸ்கொயர் இந்த √2 ஸ்கொயர் வந்து பண்ணீங்கன்னா 2 வந்துரும். இப்போ இதுல என்னென்ன காமன் எடுக்கலாம், gm dash டிவைட் பை இங்க என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த a ஸ்கொயர் காமன் எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருப்பா, √2 இருக்கு, இங்க 1/2 இருக்கு. சோ திஸ் இஸ் தி டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் m dash அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துங்க. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு சைடு லெங்த் வந்து a ன்னு எடுத்துங்கப்பா. சைடு லெங்த் a ன்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க 3 மாசஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஈக்குவல் மாசஸ், ஈச் மாஸ் m ன்னு பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? So what is the force on any one mass by other two masses அப்படின்னு கேக்குறாங்க. What is the force on any one mass by other two masses அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த வெர்டெக்ஸ் a ன்னு எடுத்துங்க, இந்த வெர்டெக்ஸ் b ன்னு எடுத்துங்க, இந்த வெர்டெக்ஸ் c ன்னு எடுத்துங்க. வெர்டெக்ஸ் BC ல இருக்கிற மாசஸ் வந்து வெர்டெக்ஸ் A ல இருக்கிற மாஸ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷனை கண்டுபிடிச்சு ஆங்கிள் பிட்வீன் them எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வெக்டார் லா ஆஃப் அடிஷன்ல போட்டுட்டீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். இப்போ பாயிண்ட் B ல இருக்கிற மாஸ் வந்து A மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், கரெக்ட்டுங்களா? F ன்னு வரும். அதே மாதிரி பாயிண்ட் C ல இருக்கிற மாஸ் வந்து A மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், F ன்னு வரும். ஏன்னா அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ்னா ஆல்வேஸ் அலாங் த லைன் ஜாயினிங் போட்டுக்கணும். இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னால இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி, ஓகேங்களா? இந்த ஆங்கிள் 60 டிகிரி வருது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வெக்டார்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், F இஸ் ஈக்குவல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 cos θ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஈக்குவல் வெக்டாரா இருந்துச்சுன்னா F1 இஸ் ஈக்குவல் டு F2 ன்னு வச்சுங்க. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் F ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் பிளஸ் 2F ஸ்கொயர் cos θ, கரெக்ட்டுங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது இந்த F ஸ்கொயர் பிளஸ் F ஸ்கொயர் 2F ஸ்கொயர் வருதா, அப்போ ரூட் ஆஃப் 2F ஸ்கொயர் பிளஸ் இது ஆல்ரெடி நம்ம வெக்டார் லெசன்ல இதெல்லாம் நடத்திருக்கோம், cos θ போட்டுங்க. இதுல F ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துட்டு ரூட்ல இருந்து வெளியே வந்து F வந்தது ரூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 into 1 plus cos θ ன்னு போட்டுக்கங்க. புரிஞ்சுங்களா? அது 1 plus cos θ என்ன ஃபார்முலா, 1 plus cos θ என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 cos square θ by 2, 2 cos square θ by 2 போட்டுங்கப்பா. இப்போ இந்த 2 into 2 ஸ்கொயர், அப்போ 2 ன்னு வந்துருது வெளியே, F வந்துருது. இந்த cos square θ by 2 எடுத்தோம்னா ரூட் எடுத்தா cos θ by 2 ன்னு வருது. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு when two equal வெக்டார்ஸா இருந்துச்சுன்னா, இது ஃபோர்ஸ் தான் கிடையாது, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம் எந்த வெக்டாரா இருந்தாலும் சரி, ரெண்டு வெக்டாருக்கு ஈக்குவல் மேக்னிட்யூடா இருந்து ஆங்கிள் பிட்வீன் them θவா இருந்துச்சுன்னா resultant vector equal to twice the one of the force into cosine of the half of the angle between two vectors அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ angle between two vectors 60 டிகிரி வந்திருக்கா, அப்ப இங்க 60/2 போட்டா என்ன வரும் சொல்லுங்க, 30 வரும். அப்ப cos 30 எவ்வளவு, √3/2, 2 கேன்சல் ஆயிருது. அப்போ √3 டைம்ஸ் ஆஃப் F. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து இங்க டக்குன்னு அப்படியே ஞாபகம் வச்சுங்க, நெட் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன வரும் சொல்லுங்க,
f root 3. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? when angle between two vectors 60 degree இருந்துச்சுன்னா resultant force equal to one of the vector into root 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இங்க பாருங்க θ 60 கொடுத்து இங்க 60/2 போட்டா 30 வருது. cos 30 வந்து எவ்வளவு? √3/2 2 கேன்சல் ஆயிரும் √3/2 போடும்போது. அப்ப f √3 சொல்லியிருக்கேன். if f ன்றது என்ன சொல்லுங்க? நமக்கு வந்து நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்ல ஃபோர்ஸ் வந்து gm1 m2 இங்க மாஸ் ஈக்குவல் தான gm² டிவைட் பை r². r²ன்றது a² ன்னு போட்டுக்க வேண்டியது. இதுதான் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு gm² √3 டிவைட் பை a². This is the force exerted by two masses on one mass which are placed in the equilateral triangle. அப்படி நமக்கு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும்ப்பா. அடுத்து வந்து ஒரு क्वेश्चन பாருங்க. இப்போ இந்த क्वेश्चन இப்படி கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வெச்சீங்க. இப்போ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. இந்த क्वेश्चனுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எல்லாரும் சொல்லிரணும். இந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஐடென்டிக்கல் மாஸஸை பிளேஸ் பண்ணியிருக்கேன். 3 ஐடென்டிக்கல் மாஸஸ், ஈச் மாஸ் m ன்னு கொடுத்தாச்சு. சைடு வந்து என்ன கொடுத்துட்டோம்னா a ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபோர்த் மாஸ் அட் ஜியோமெட்ரிக்கல் சென்டர்ன்றது சென்ட்ராய்டுல பிளேஸ் பண்றேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த மாஸ் வந்து m, இந்த மாஸ் m ன்னு சொல்லியாச்சு, இந்த மாஸ் m ன்னு சொல்லிட்டோம், இது m டாஷ்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா? சைடு லென்த் வந்து a ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் m dash by other 3m? What is the force exerted by 3 masses which are placed on vertex on mass which is placed on centroid? புரியுதுங்களா? அதாவது சென்ட்ராய்டுல ஒரு மாஸ் பிளேஸ் பண்ணிருக்கீங்களப்பா, அந்த மாஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும்? ரெண்டே ஆப்ஷன் தரேன். ஃபோர்ஸ் ஆன் தி மாஸ் சென்ட்ராய்டுல பிளேஸ் பண்ண மாஸ் மேல டியூ டு அதர் மாஸஸ் எக்ஸர்ட் பண்றது 0 ன்னு ஒரு ஆப்ஷன், நாட் ஈக்குவல் டு 0 ன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னு சொல்லுங்க. क्वेश्चन புரியுதுன்னு நினைக்கிறேன். 4 மாஸஸ் பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுல 3 மாஸஸ் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் மாஸஸ் வெர்டெக்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஒரு m டாஷ் என்ற மாஸ் எங்க பிளேஸ் பண்ணிருக்கோம்? சென்ட்ராய்டுல பிளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாடி மேல எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்கேன். 0 ன்னு ஒரு ஆப்ஷன், நாட் ஈக்குவல் டு 0 ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ என்ன பண்றேன் பாருங்க. இப்போ ஒவ்வொரு மாசம் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா, இந்த மாசம் வந்து இது மேல வந்து நல்லா கவனிங்க, டுவர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் f. அதே மாதிரி இந்த மாசம் இது மேல இந்த டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னால எல்லா டிஸ்டன்ஸ் ஈக்குவல். இந்த மாசம் இந்த டைரக்ஷன்ல f இப்படி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த f இப்படி ஆக்ட் ஆகும். இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ரெண்டு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிப்போம். ஏன்னா வெக்டர் லா ஆஃப் அடிஷன்ல ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். இங்க 3 ஃபோர்ஸ் இருக்குனால இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் பண்ணிட்டா ஒரு ரிசல்டன்ட் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸையும் தேர்ட் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு மொத்த ஃபோர்ஸ் கிடைச்சிரும். இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 120 டிகிரி. ஏன்னா வந்து சர்க்கிளுக்கு ஆங்கிள் 360 டிகிரி. இது 120, இது 120, இது 120 எடுத்துங்க. இப்போதான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஃபோர்சஸ், டூ ஈக்குவல் ஃபோர்ஸ் 2f cos θ by 2 ன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இப்போ θ 120 போட்டீங்கன்னா இங்க θ 120 போட்டா 120/2 வந்து 60 cos 60 1/2 வரும். 2 கேன்சல் ஆயிட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் f ன்னு வந்துரும். சோ இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. when two equal forces makes angle 120 degree, then resultant force equal to one of the force, one of the vector. Two equal vector makes angle 120 degree, then resultant is equal to one of the vector அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா இந்த f-க்கு இந்த f-க்கு ரெண்டுத்துக்கும் சேர்ந்த ரிசல்டன்ட் வந்து இந்த இப்படி f ன்னு வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு f உடைய ரிசல்டன்ட் f ஃபோர்ஸ் வந்து f ன்னு வந்துருச்சு. இந்த f எப்படி இருக்கு பாருங்க. ஆப்போசிட் தானே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. ஆங்கிள் 180 டிகிரி இருக்கு. அப்போ ஆப்போசிட்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். சோ கேன்சல் ஆயிருச்சு. அப்ப என்ன ஆயிருது? total force on the m dash is equal to 0. அப்ப இந்த கான்செப்ட்ல வந்து நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஆன்சர்.